Taste Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி அதனுடைய தலைவன் இதற்காக மகிழ்றாருன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? 2016 போட்டியிடுறீங்க, இது 2026. இன்னும் டெபாசிட் வாங்கக்கூடிய நிலை கூட நீங்க உயரல. அதான் அவங்க யோசிக்கணும். உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது என்னைக்கும் ஒரு தேக்க நிலைக்கு வந்துருச்சு அப்படின்றத வந்துட்டு அவங்க உணராம போன தேர்தலில் நாங்கள் அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு இருக்கக்கூடிய தைரியம், நாம் தமிழர் இருக்கக்கூடிய தைரியம் அதிமுக பாஜக இல்ல. சீமானுடைய இன்ட்ரெஸ்டும் சீமானுடைய தேவை என்னவோ அதற்கான ஒரு கட்சியாக தான் அது இயங்கிட்டு இருக்கு. இது பட்டவர்த்தனமா தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னோம்னா தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் உரத்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் பெரிய அளவுக்கு நேரம் வளர்ந்துருக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டத்தினால் தமிழ்நாடு பெற்ற பலன் இது, தமிழ்நாட்டு மக்கள் பெற்ற பலன் இது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் கிட்டத்தட்ட பெற்றிருக்கிறாங்க. இது கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக நாம் தமிழர் கட்சி மத்தியில் பார்க்கப்படுது. ஆப்போசிட்ல திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி அங்கே நடைபெற்ற இந்த தேர்தலில் 10,000 வாக்குகள் ஒரு முறையும் 11,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இருந்தாலும் டெபாசிட் வாங்க முடியல. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி அதனுடைய தலைவன் இதற்காக மகிழ்றாருன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? 2016 போட்டியிடுறீங்க, இது 2026. இன்னும் டெபாசிட் வாங்கக்கூடிய நிலை கூட நீங்க உயரல. அதான் அவங்க யோசிக்கணும். ஏன் ஆகலை? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறீங்க, தமிழர்தம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் தேசியத்திற்கு எதிரிகள் யாருன்றதையும் சொல்கிறீங்க. இவ்வளோத்தையும் சொல்லி 1.5 லட்சம் பேரில் உங்களுக்கான வாக்கு 24,000 தான். அப்படின்னா இதுலேயே மற்ற கட்சிகள்லாம் போட்டிட்டு இருந்ததுன்னா இப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓட்டு போடாத போனவங்க வேற, ஓட்டு போடுறவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் சரி அடுத்தபடியாக உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படியெல்லாம் போட்டு கூட உங்களுடைய எண்ணிக்கை இவ்வளவுதான் அப்படின்னோம்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது என்னைக்கும் ஒரு தேக்க நிலைக்கு வந்துருச்சு அப்படின்றத அவங்க உணராம போன தேர்தலில் நாங்கள் அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் இப்படி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் அதிமுக போட்டிக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் இறங்கி போட்டிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு இருக்கக்கூடிய தைரியம், நாம் தமிழர் இருக்கக்கூடிய தைரியம் அதிமுக பாஜக இல்ல, பணநாயகம் தான் வெல்லும், தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அதெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக தேர்தல் நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விஷயம். ஆனா நாங்க வேற வழி இல்லை, நாங்க போட்டியிடுறோம் அப்படிங்கிறாரு. 1,15,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்கணும்னா பணம் கொடுத்து தான் அது வாங்கும் அந்த அளவுக்கு. அதனால நாங்கள் பணம் கொடுக்கல, அதனால எங்களுக்கு ஓட்டு போடலை. 24,000 பேர் ஓட்டு போடுறாங்கல்ல எவ்வளோத்தையும் தாண்டி. அதையும் அவங்களால இதையே சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்களும் 2011 தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சதுல இன்ன வரைக்கும் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களால ஏன் மக்களை மாற்ற முடியலை? அந்த சிந்தனைக்கு வாங்க முதல்ல. இது பணம் என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. ஆளுங்கட்சியும் சரி, பிரதான எதிர்கட்சியும் சரி, இன்னும் மற்றவர்களும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. நீங்க கொடுக்கவே போறதில்ல, வேணா வாங்கி வைக்க, ஆனால் கொடுக்கவே போறதில்ல. உங்க கட்சிக்காரனுக்கு செலவு பண்றதோட நீங்க காசு தர போறதில்ல. ஓகே, ஆனா என்ன மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க? ஏன் உங்களுக்கான அந்த ஆதரவு நிலை பெருகல? அது முதல்ல யோசிக்க. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க சீமான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. என்ன யோசிச்சு அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன அவர் தவற விடுறாரு? அவர் மக்கள் பிரச்சனையை ஒருபோதும் பேசுனதே இல்லை. அது ஆழ்ந்து பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல இவர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். புரியுதுங்களா? இவர் என்ன பண்றாரு, ஒரு டோக்கன் விசிட் ஒன்று பண்றாரு. எதுவும் அது இப்போ இந்த விமான நிலையம் பரந்தூரா எடுக்கட்டும், இல்லை எங்க வேணாலும் ஒரு டோக்கன் விசிட் ஒன்று பண்ணிட்டு நான் அதுல இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் அது எப்படி விமான நிலையம் வந்துடும் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஓகே, ஆனா அவங்களாம் அதையெல்லாம் தாண்டி போறாங்க, மக்கள் தாண்டி போறாங்க. இதனால ஒன்றும் நடத்துறாது அப்படின்றதெல்லாம் தாண்டி போய் யோசிக்கிறாங்க. அது வேற. அப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி என்ன அப்படின்னோம்னா ஒரு சிம்பாலிக்கா ஒரு குரலை உயர்த்தி பேசிட்டு மற்றபடி இவருக்கான ஒரு அரசியலை அது பண்றது, அவ்வளவுதான். அதாவது நாங்க தமிழ் தேசியம், தமிழ்நாட்டோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கு பேசிவிட்டு மற்றபடி எல்லாம் சீமானுடைய இன்ட்ரெஸ்டும் சீமானுடைய தேவை என்னவோ அதற்கான ஒரு கட்சியாக தான் அது இயங்கிட்டு இருக்குது. இது பட்டவர்த்தனமா தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னோம்னா
ஒரு தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் உரத்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் பெரிய அளவுக்கு நேரம் வளர்ந்துருக்கணுங்க. மக்கள் வேணான்றாங்களா? மீனவர்கள் வேணான்றாங்களா? விவசாயிகள் வேணான்றாங்களா? எதுவுமே கிடையாது. இவர் மேல நம்பிக்கை பிறகுல. காரணம் என்னன்னா, அவர் நல்லா பேசுவார். அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து, இந்த கூட்டிலேருந்து நீங்க வெளியில வரணும். நீங்க வந்துட்டு நான் தான் தமிழ்நாட்டுடைய உரிமை, நான் தான் தமிழ்நாட்டுடைய உரிமை குரல், நான் தான் தமிழ் தேசியத்தை நடைமுறைப்படுத்த போறேன், நான் தான் தமிழர் ஆட்சியை ஏற்படுத்த போறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவ்வளவுதான் ஆதரவு இருக்குமா? இல்ல ஒரு இயக்கம் மாதிரி தான் வந்து இந்த கட்சி செயல்படுது அப்படின்னு புரியுது. இல்ல 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 இயக்கமா செயல்பட்டால் நாங்களே இயக்கத்திலே தான் அதில் பெருசா பண்ணோம். நாங்க இப்போ 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை எப்படி பண்ணோம்? முன்னெடுத்தது பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம். ஐயா காக்கா ஈரால் லெனின் இப்போ இல்லை, அவரு அதுக்கப்புறம் தங்க சண்முக சுந்தரம், நான் இன்னும் தோழர்கள் எல்லாம் சேர்த்து அதை முன்னெடுத்தோம். ஐயா நம்மாழ்வார ஒரு அடிப்படையாக வச்சு நாங்கள் பண்ணோம். அதனால எப்படி எங்களால் சாதிக்க முடிஞ்சது? எப்படி காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா சட்டம் வந்துச்சு? இல்ல எனக்கு என்ன கிளாரிட்டி இல்லைன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பேரளவுல நீங்க வந்து சில இஷ்யூஸ் நான் சொல்றேன் சங்கர், அது போல நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லை. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தில் இருந்துட்டு ஆரம்பிச்சு காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல ஆக்கினதுல சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எந்த விதமான முயற்சியும் எஃபர்ட்டும் எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் இவருடைய பங்கு என்னது? எங்கே இருந்தார் இவர்? ஆதரவு அளித்தார். அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அதுக்காக அவங்களோட நின்றாங்க. ஆனால் சிக்னிஃபிகண்ட்டாக அந்த மக்கள் முன்னெடுத்த போராட்டம் தான். ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியும் இல்லை. ஆனால் சில கட்சிகள், தமிழக வாழ் உரிமை கட்சி, அதே நேரத்தில் வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டமே நடத்தக்கூடாதுன்ற இடத்துல கோர்ட்டில் வழக்கு போட்டு டிடிவி தினகரன் அங்கே பெரிய ஒரு மீட்டிங்கை, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி 1 லட்சம் பேருக்கு மேலே கலந்து கொண்டு, அதில் நான் பேசினேன். நாங்கள் தனியாக வந்துட்டு போய் ஒரு இடத்துக்கும் போனோம். அப்போ அந்த மக்கள் எடுத்து அந்த முடிவை சாதிக்கிறாங்க. ஏதாச்சும் நீங்களாம் எப்போ வந்து உள்ளே உட்காடுறீங்க? அப்போ இதுலேயும் சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு 8 வழிச்சாலை போராட்டத்தில் அஃப்கோர்ஸ் சீமான் அங்கே போனார், கைது செய்யப்பட்டார். நம்மளாம் குரல் கொடுத்தோம். அப்புறம் வெளியில் வந்தார். ரைட், அதோட முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டத்தினால் தமிழ்நாடு பெற்ற பலன் இது, தமிழ்நாட்டு மக்கள் பெற்ற பலன் இது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வாக்கு இப்போ இவர் இதுக்கு போனார், வட சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வட சென்னையும் தாண்டி அங்கே எண்ணூர் துறைமுகத்துக்கு போனார். அங்கே போனார், அவர் நின்னார், எல்லாமே பண்ணார். என்ன விதமான இதை பண்ணார்? போறாரு, ஒரு முறை பேசுறாரு, உணர்ச்சி வேகமாக பேசுறாரு. ஆனால் அதையும் கூட நான் வரவேற்கிறேன். அந்த அளவுக்காவது குரல் கொடுக்குறாரு ஒருத்தர் அப்படின்றதுக்காக தான் நம்ம அவ்வப்போது அதை ஆதரிக்கிறோம். அதோட அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த மக்கள் இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, சீமான் போயிட்டு அங்கே நின்று பேசினார். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு சீமான் பேசினார். தொடர்ச்சியாக முன்னெடுத்து ஒரு திட்டத்தை அடிச்சுடணுன்ற நான் எல்லாரையும் இணைச்சு, அதை விட்டுட்டு நான் தனியாக இருப்பேன், நான் புலி, நான் தனித்தான் வேட்டையாடுவேன், என் கூட நாய் வேணாம் பேய் வேணாம், இப்படிலாம் வந்துட்டு பேசிவிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த போராட்ட வலிமையை வந்துட்டு மேம்படுத்துறதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு கருத்தையும் செலுத்துறது இல்லை. அப்போ தீர்வை நோக்கி சீமான் எதுவுமே நினைக்கல. பேரளவுல ரெஜிஸ்டர் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து இந்த கட்சி இதை பத்தி பேசுது அப்படின்னு மட்டும் நினைக்கணும். அவ்வளவுதான் நடக்குது. அப்படி இல்லாட்டி இந்நேரம் இவங்க இவங்க பேசுறதுக்கும் இவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கும் நிறைய வாக்குகள் விழுந்திருக்கணும். அது எதுக்கு 23, 24, 25 அப்படின்ட்டு டெபாசிட்டுக்குள்ளேயே அடைக்கின ஒரு கட்சி தான் நம்ம பார்க்கணும். இது 8.2% எல்லாம் நம்மளுக்குலாம் பத்தாது. அதெல்லாம் எவ்வளவு காலமா நீங்க இந்த மாதிரி இருப்பீங்க? அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கிட்ட உடனே வந்துட்டு உங்களுடைய கட்சியில வந்துட்டு இந்த வெளியேற்றங்கள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது, அந்த கட்சியும் பலப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இதுல என்ன ஆகும்? அடுத்த முறை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த வாக்கு சக்தியை தக்க வைக்கிறதுக்காக, இல்லாட்டி அதை வாக்கு உங்களுக்கு குறையறத வந்துட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க. அது ப்ராபபிளி ஏஐடிஎம்கேவா இருக்கும், வாட் எவர். ஏன்னா அவர் சார்பா கூட இருக்கிறவர் அப்படிதான் கணக்கு போடுறாரு. பாஜக 18.8 அந்த கூட்டணி, சீமான் ஒரு 8.2, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 26. இதுல சீமானை முன்னிலைப்படுத்தினா இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னத்தை சொல்றாங்க. ஜெயிக்கிறாரோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷனா உருவாகும். நீங்க சொல்றது நாம் தமிழர் சொல்றேன். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இப்படியாப்பட்ட ஒரு ஐடியாவும் இருக்குது, அதிமுக அப்படின்ற ஒரு அலையன்ஸும் அது ஃப்ளோட் ஆகுது. அப்படி இன்னொரு விஷயம் வந்து பாஜக வந்து இவரை முன்னெடுக்க பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு விவாதம் வந்து கிளம்பி இருக்கு. 2029 பிரதமர் மோடியை ஆதரிக்கிறதுக்கு நாங்க சீமானை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர் அண்மையில ஒரு ஆடியோ ஒன்று போட்டார்.
இல்லைங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அவர் ஆடியோ போடுறாரு. நடந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு ஆர்எஸ்எஸோட இவர் போறதுக்கு, பிஜேபியோட போறதுக்கு எது தடையா இருக்கு? எது இவர்கிட்ட தடையா இருக்கு சொல்லுங்க? இல்ல அவர் தமிழ் தேசியம் இன்னைக்கு கூட பேட்டியில என்ன சொல்றாரு, இந்த திராவிடம் மீது எங்களுக்கு உடன்பாடு இல்ல, இந்திய அரசு மீது உடன்பாடு இல்ல, நாங்க வேற அப்படிங்கிற. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலையே இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அவங்களை எதிர்த்து பேசுறதை பத்தி கவலை இல்லை. ஆனா அவங்களுடைய கொள்கையை கடைபிடிக்கிறீங்களா, அது போதும். அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதிகரிக்கும், அவங்களுக்கான வாக்கு சக்தி அதிகரிக்கும். நல்லா கவனிங்க. நீங்க பெரியாரை நீ ஏன் தொட்ட? இதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் காத்தால பெரியாரை பத்தி நீங்க பேசுறீங்க, எதுக்கு நீங்க தொட்டீங்க? ஒரு கட்டத்துல நீங்க வந்துட்டு பெரியார் எங்களுடைய மதிப்பிற்குரிய வழிகாட்டி ஒருத்தர்ன்றீங்க, அவருடைய நினைவு நாளில் கூட்டம் போடுறீங்க, அப்புறம் பெரியாருடைய பேராண்டின்னு சொன்னீங்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் தொடுறீங்க. தொட்டுறதுக்கு என்ன காரணம்? இல்ல நான் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா, நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால நான் இந்த விஷயத்த சீமானாகட்டும், விஜய் மற்ற செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் பார்க்கறனால, சீமானிடம் தான் விஜய் பத்தி கேள்வி கேட்கப்படுது. அதாவது பெரியாரை வந்து கொள்கை தலைவரா விஜய் அவர்கள் வச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியாரை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வந்து சீமானிடம் பெரியார் பத்தி கேட்கப்படுது, அதுக்காக அவர் பதில் கொடுக்கிறார். திரும்ப நான் கேட்டா திரும்ப சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்றேன். இதுதான் தொடக்க புள்ளியா இருக்கு. இல்ல, அது தொடக்க புள்ளியா அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினார் 27க்கு பிறகு தானே, அக்டோபர் 27க்கு பிறகு தானே. முதல்ல அவர் கருத்து சொல்லிட்டாரு, எனக்கு அது ஏற்புடையதல்ல அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கூட்டம் நடந்து அதில் தான் அவர் கடுமையாக பேசுறாரு. இந்த ஆண்டு நெல், அந்த ஆண்டு நெல், நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்து போய்டும், அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் அதை விஜயை ஒன்றும் ரியாக்டே பண்ணலையே, அது முடிஞ்சு போச்சு. இப்போ எடுத்தாரு இந்த புத்தக கண்காட்சியில் வந்துட்டு பெரியாருடைய புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது அப்படின்ற அந்த செய்தி வந்த மறுநாள் இவர் எடுத்தார். என்னை பொறுத்தவரையும் அதான் நான் ரிலேட் பண்றேன். அந்த இடத்துக்கு என்ன காரணம்? எந்த இடத்துல நீங்க முன்னெடுக்கக்கூடிய கொள்கைக்கு வந்துட்டு பெரியாருடைய கொள்கை தடையா நிக்குது சொல்லுங்க. ஒரு சாதாரணமா நம்ம 2 பேரும் வாதிப்போம். நான் அந்த கட்சியில இருந்தவன், நான் வந்துட்டு ஐயானுடைய கொள்கையை வந்துட்டு பெருசா பாராட்டக்கூடியவன், சரிதான், அவரால் மேம்பட்டவன் அப்படின்ற எல்லா விடயங்கள்லாம் எனக்கு இருக்கு, ஆதாரங்கள்லாம். இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய அரசியல் பாதைக்கு அவர் எந்த இடத்துல அவருடைய கொள்கை தடையா இருந்துச்சு? அவர் முன்னெடுத்த சுயமரியாதையா, அவர் முன்னெடுத்த பகுத்தறிவா, சரிதானா, அவர் முன்னெடுத்த பெண் உரிமையா, இல்ல அவர் போராடி முன்னெடுத்த சமூக நீதியா, எது உங்களுடைய பாதைக்கு தடையா இருந்துச்சு? இல்ல அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் நீங்க பெரியார் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் ஏற்கல. எங்களுடைய தமிழ் சார்ந்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த சமூக நீதி, இந்த பெண் உரிமை இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, இவங்களுடைய அந்த வரலாறை வந்து இவங்கெல்லாம் மறைக்க பாக்குறாங்க, ஏன்னா இவங்க திராவிடன்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? படிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. இல்ல, அதெல்லாம் இவர் ரொம்ப நாளா தான் படிச்சுட்டு இருக்காரு. நல்லா இருக்கட்டும், இன்னும் நிறைய புக் படிக்கிறார் கேள்விப்பட்டேன். நேற்று ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசும்போது அவர் எப்படி படிப்பாரு, இன்னும் அதிகமா திராவிடத்தையும் பெரியாரையும் திட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. ரெடியா படிக்கிறோம். நல்லது, ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லதுன்றேன். ஏன்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, இப்போ அந்த புத்தகம் நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சு பெரியாரை பத்தி. இன்னும் இவர் நிறைய பேச ஆரம்பிச்சிருவோம்னா இன்னும் நிறைய விவாதம் வரும், இன்னும் நிறைய விற்கும். அது வந்துட்டு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினால நிறைய நல்லா ஓடும். அது நல்லது தான், அது நாட்டுக்கு நல்லது. அது அதனால இவர் பேசுறதுனால எந்த இழப்பும் கிடையாது. எனது கேள்வி என்னன்னா, எங்க இருந்து நீங்க இவங்க திராவிடர்கள் திருடர்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனே ஒரு தாவினார், தலைவர்கிட்ட தாவினார். தலைவர் அப்படி சொல்லலை அப்படின்றதுக்கு எல்லா ஆதாரங்களும் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்ண போறாரு? ஸோ வேற ஒரு இடத்துக்கு தாவி ஆகணும். இவர் பேசக்கூடிய அனைத்துமே ஆர்எஸ்எஸ் பெரியாரை பற்றிய போட்ட புத்தகங்களினுடைய அடிப்படையில தான் அவர் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அட்வைசர் அங்கிருந்து வந்தவர், அதனால அதான் பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ என்ன அப்படின்னோம்னா, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு போர்வையில் இயங்குகின்ற ஒரு மதவாத அரசியலைத்தான் சீமான் முன்னெடுக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா புரியும். இல்ல, மதவாத அரசியலை வந்து சீமான் முன்னெடுக்கிறார் நீங்க சொல்றீங்க. மதவாத அரசியல் தொடர்ந்து வந்து பாஜக ஒரு பக்கம் நான் வந்து விமர்சிட்டே தான் இருக்கேன், ஏன்னா பாஜகவினுடைய பி டீமா வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையுமே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் எங்க வந்து பாஜகவோட ஒத்து போறேன், அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இப்போ ஒரு பட்ஜெட் வருது, இப்போ இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னா சீமான் போடுற ஒரு தலைவர் வந்துட்டு எவ்வளவு உத்வேகமா பேசணும், பேசியிருக்காரு. சொல்லுங்க, நீங்களும் ஒரு பார்வையாளன், நானும் ஒரு பார்வையாளன், பேசியிருக்காரு. இல்லை, நீட்டை பத்தி எத்தனை போராட்டத்தை இவர் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா நான் அதை ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு அப்படி போயிடுவார், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு போராட்ட சக்தியா தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி உருவானது. அது போராட்டத்தினால் பெற்ற நன்மைகள்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்பெல்லாம் ஒண்ணுமே, எங்க போராட்டம் நடத்தினாரு? இப்போ கடைசி நேரத்தில் போராட்டத்தை சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. நீங்கள் போராட்டம் போட்டு என்ன பண்ண போறீங்க?
ஒரு இடத்துல உண்ணாவிரதம் போடுவீங்க, இல்லாட்டி தொடர் முடக்க போராட்டத்தை போடுவீங்க. ஒரு நாளெல்லாம் நீங்கள் கத்துவீங்க. சாயந்தரம் வந்துட்டு அவர் பேசுவார். அதுக்கப்புறம் இப்படியே எங்களை பார்த்து கேட்டு போனான். இவ்வளவுதான். ஸோ யாருக்கும் புரியாத விஷயம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து தான் இவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு தேக்க நிலைக்கு வந்துருச்சு. இவர் சொல்லலாம், அப்போ 6 இப்போ 8 அப்படிலாம். இது என்ன, எப்போ அது வளருது, டெபாசிட்டை தாண்டது. இது நம்ம நாட்டு இந்திய ஒன்றியம் சொல்கிற மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே மேலேன்ற மாதிரி. 36 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சோம் அப்படின்னோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே, 38 ரூபான்னா வறுமை கோட்டுக்கு கீழே நாங்கள் மீட்டுடணும்னு சொல்லுவார் மோடி. அப்போ அவர் பேசினார், அவர் பேச மாட்டார். ஸோ அதனால சொல்ல வரேன், அவருடைய இது வந்து வெற்று கூச்சல். நாங்கள் வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்கிட்டோன்றது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வரப்போகிற 26வது தேர்தலில் இதே தொகுதியில் நடக்கக்கூடியதுவே இதை வெளிப்படுத்தும். இவருடைய ஆதரவு நிலை அப்படின்றது எவ்வளோ கீழே இருக்கு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Taste Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜோ மோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை February 14 முதல்.